Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இந்த வாரம் 2 in 1 மூவி ரிவ்யூ செக்மெண்ட்ல எந்த ரெண்டு மூவிஸோட ரிவ்யூஸ் பார்க்க போறோம்னு பார்த்தலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா ஜெய்சீனா. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா இன்பமே சூழ்க. இந்த மூவிஸோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறாங்க. வீடியோக்குள்ள போலாம். ஜெய்சீனா 2024ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. 2021ல தெலுங்குல ரிலீஸ் ஆன கிரைம் த்ரில்லர் ஆக்ஷன் டிராமா மூவியோட தமிழ் டப் வெர்ஷன் தந்தியோட யூடியூப் சேனல்ல உங்களுக்காக அவைலபிளா இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸ்ரீகாந்த், சுனில் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஆவரேஜான ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் டிராமாங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஷார்ட் நடனம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா 4 பசங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் விவசாயிங்க கஷ்டப்படுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்னா சேர்ந்து முடிவு பண்ணி ஒரு எம்எல்ஏ கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசி மக்களுக்கு சேவை பண்ணணும், விவசாயிகளுக்கு உதவி பண்ணணும்னு களத்துல இறங்குற அவங்களோட ட்ரீமையும் ப்ராஜெக்டையும் கேன்சல் பண்ணி நிராகரிச்சதுனால அந்த மினிஸ்டரோட பல கோடி ரூபாய் பிளாக் மணி இந்த பசங்க பிளான் போட்டு எப்படி ராபரி பண்ணி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி பிலோ ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. அந்த பசங்க போலீஸ் கிட்ட மாட்டிக்காம எப்படி தப்பிச்சாங்க, அவங்க சுத்தி நடக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்னங்கிற கமர்ஷியல் கிரைம் த்ரில்லர் டிராமா ஸ்டைல தான் திரும்ப ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க. சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்றேன், விவசாயத்தை காப்பாத்துறேன், அந்த ஐடியாவை வச்சு பிளாக்மெயில ஒரு மினிஸ்டர் கிட்ட பிரச்சனை பண்றேன்னு சொல்லி கான்ஃபிளிக்ட் நிறைய இடத்துல கேரக்டரைசேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி சர்ப்ரைசிங் கேமியோஸ் உள்ள இன்வால்வ் பண்ணி கூடவே சுனில வச்சு காமெடி பண்ணதுன்னு சொல்லி மூவில நிறைய விஷயம் கிளிக் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவே தமிழ் லவிங் நிப்ஸும் கூட ப்ராப்பரா நீட்டா பண்ணியிருந்தாங்க. பெர்ஃபார்மன்ஸ் இந்த மூவில நடிச்சவங்க எல்லாருமே ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டா ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி மூவில நோட்டபிள் அண்ட் ஹைலைட்னு சொல்ற மாதிரி எதுவுமே இம்பாக்ட்ஃபுல்லா ரியலிஸ்டிக்கா இல்லாம போயிடுச்சு. இனிமேல் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் சொல்லி இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை எல்லாத்தையும் பெட்டரா ப்ரொடக்ஷன்ல செலவு பண்ணி எடுத்திருந்தாலே ஒரு நல்ல அவுட்புட் கிடைச்சிருக்கும். அதை தாண்டி அந்த 4 ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் டீசெண்டா தான் இருக்கு. அந்த கேரக்டரா வாழ ட்ரை பண்ணியிருந்தாலும் பட் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லா அவங்களோட எமோஷன்ஸை ப்ராப்பரா அழகா கன்வே பண்ணாம விட்டுட்டாங்க. லவ் ட்ராக் எல்லாம் ரொம்பவே பயங்கரமா அடி வாங்கிருந்துச்சு. காமெடியுமே இம்பாக்ட்ஃபுல்லா நினைச்ச மாதிரி ஒரு எஃபிஷியன்ட் அவுட்புட்டை கொடுக்கல இந்த மூவில. அதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. கேரக்டரைசேஷன், கண்டென்ட், கான்ஃபிளிக்ட்னு சொல்லி இவங்க பண்ண நினைச்ச விஷயம் எல்லாமே ரொம்ப சிம்பிளா ஃபர்ஸ்ட் டிராஃப்டே ஃபிலிமா பண்ண ஒரு பைலட் ஃபிலிம் மாதிரி தாங்க எடுத்து வச்சிருந்தாங்க. ஏன்னா தேவையில்லாத மாஸ் மசாலா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் டிராமா கூடவே பாத்தீங்கன்னா பிளாட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ் எல்லாமே ரொம்ப அன்பினிஷ்டா இருந்துச்சு. ஒரு ஹாஃப் பேக்டு கிரைம் த்ரில்லர் டிராமா மாதிரி தான் நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. காலேஜ் போர்ஷன்ஸ் கூட அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இம்ப்ரெசிவாவும் இல்ல. போர் அடிச்சா டைம் இருந்தா பிலோ ஆவரேஜான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி யூடியூப்ல தமிழ் வெர்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கனால செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த ஜெய்சீனா மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 4.5 out of 10. இதுல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா இன்பமே சூழ்க. 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க மலேசியன் ஃபேண்டசி டிராமா மூவி. ஆஸ்ட்ரோ உலகம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு. செக் அவுட் பண்ணி பாருங்க. ஷார்ட் நடனம் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயினுக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறத ஈஸியா அவங்களால ப்ரிடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவரோட இருக்காங்க. ஒரு கோவிலுக்கு கீழே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கோவில்ல பிரச்சனை பண்ணக்கூடிய வில்லனுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், அந்த கோவிலை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாங்க, அதை தாண்டி ஹீரோவோட ஒய்ஃப் வந்து மர்மமான முறையில காணாம போயிருப்பாங்க. அந்த கோவிலுக்கு சவுண்ட் சிஸ்டம் போட வரதுனால ஹீரோயின் எப்படி ஹீரோக்கு ஹெல்ப் பண்றாங்க, அவங்க ஒய்ஃபை கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா, இதுக்கு நடுவில் வில்லன் பண்ணக்கூடிய பிரச்சனை என்ன, ஹீரோயினுக்கு எப்படி இந்த சூப்பர் பவர்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான பிலோ ஆவரேஜான ஃபேண்டசி டிராமா தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்கும் ஒரு மலேசியன் டிராமா மூவிங்கனால செக் அவுட் பண்ணி பாருங்கன்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல ஓகேஷான ஒரு மூவியை ப்ராப்பரா நரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த மூவில எல்லாமே ஆவரேஜா சட்டிலா ஓகேஷா சீரியல் டோன்ல தான் இழுத்து எடுத்து வச்சிருக்காங்க. நிறைய விஷயம் கண்டென்ட்டே இல்லைனாலும் ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருந்தாங்க. படமே 1.5 மணி நேரத்துக்குள்ள இருந்தாலும் இன்னும் ட்ரிம் ஆஃப் பண்ணிருக்கலாம். ஒரு டெலிஃபிலிமா தான் இதை நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ், கேரக்டரைசேஷன், கண்டென்ட், கான்ஃபிளிக்ட், ஸ்கிரீன் பே நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் சொல்லி எதுவுமே இம்ப்ரெஷனான டோன்ல இல்ல, எல்லாமே சட்டிலா ஓகேஷான டோன்ல தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்டேஜிங், டிராமா, ரியாலிட்டி, எமோஷனல் இம்பாக்ட்னு சொல்லி லாஜிக் ரீசனிங்கோட பிளாஷ்பேக்குமே அந்த அளவுக்கு கனெக்டபிளா டீசென்டா இல்லாம போயிடுச்சு. ஆனா ஹாலிவுட்ல ஏகப்பட்ட மூவிஸை பார்த்து உருட்டி பரட்டி தான் எடுத்து வச்சிருக்காங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இன்பமே சூழ்க மூவிக்கு நம்ம தரப்பு ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 3.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.